இப்போது திருப்பூர் மாவட்டம் காங்கேய வட்டம்ங்க முத்தூர் சந்தை வந்து புகழ்பெற்றது, சனிக்கிழமை சந்தை புகழ்பெற்றதுங்க. சந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒழுங்குமுறை விற்பனை கூட இருக்குதுங்க. நீங்கள் தேங்காய் பருப்பை நீங்கள் கொண்டு வரும்போது மறக்காமல் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸ் கொண்டு வாங்க, ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வாங்க. தேங்காய் கொண்டு வர வந்தால் காலையில் ஒரு 7 மணிக்கு கொண்டு வந்துருங்க. சனிக்கிழமை மணிக்கு காலையில் கொண்டாந்தாலே போதுமுங்க. காலையில் ஒரு 7 மணிக்கெலாம் நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க. கொண்டாந்து இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு குட்டானை போட்டு சுற்றியும் வந்து நம்ம ஷாக் போட்டலாமுங்க. நல்ல காஞ்ச காய் இந்த மாதிரிங்க தேங்காய் போட்டு ஒரு 2 மாதம் ஆன காய், நல்லா காஞ்ச காயாக இருந்ததுன்னா இந்த மாதிரி குடுமி எடுத்து கொண்டு வர சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்குங்க, குடுமி எடுத்து கொண்டு வர சொல்கிறாங்க. டைரெக்டாக பருப்புக்கு போகிறதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பச்சைக்காய்ங்க. இந்த பச்சைக்காய் பார்த்திங்கன்னா மார்க்கெட் விற்பனைக்காக கொண்டு போகிறதுக்காக ஏழு எடுப்பாங்க. அதனால் பச்சைக்காய் கொண்டு வரும்போதுன்னா இந்த மாதிரி வந்து குடுமையோடு கொண்டு வர சொல்கிறாங்க. அதனால் இப்போ காஞ்ச காயாக இருந்தால் குடுமி எடுத்து கொண்டு வாங்க, பச்சைக்காயாக இருந்தால் இந்த மாதிரி போட்டது நல்லா பச்சை, அதாவது இந்த மாதிரி காய் அதை மார்க்கெட்டு கொண்டு வர மாதிரி காயாக இருந்ததுன்னா குடுமையோடு கொண்டு வாங்க. 28,000 காய் பரவாயில்ல வரத்துங்க. சரி ரைட், என்ன ரேட்னு சொல்லுங்கள். இது 56 ரூபா 5 காசு. எத்தனை காய்ங்கண்ணா? 240 காயா? 56 ரூபா 30 பைசாங்க. இதுங்கண்ணா இது 1000 காய் 56 ரூபா 30 பைசா. இது 56 ரூபா 30 பைசா. 55ங்கண்ணா 55 ரூபா 85 பைசா. எத்தனை காய்ங்கண்ணா? 375 காயா? 375 காய் உண்டு இருக்குது. எவ்வளவு? 2600 காய். ஓ 2600 காய். 55 ரூபா 85 காசு. வெளியிருந்து கொண்டாந்துருக்காங்களாண்ணா? லோக்கல் தானா? லோக்கல் தான். இந்த சின்ன குட்டை 50 காய்ங்கண்ணா? 59 ரூபா 65 காசு. என்ன காரணங்கண்ணா? காய் நல்லா காஞ்சிருக்குதா? காய் காய்ச்சல் இது கொப்பரைங்க. இது பெருங்காயாக இருக்குதுங்கண்ணா. 53 ரூபா 85 காசு. 200 காய். ஓகேங்களா. இது பச்சைக்காய் குடுமி எடுத்து கொண்டாந்துருக்காங்க. 45 ரூபா 85 காசு. குடுமியோடு கொண்டாந்துருக்கோம் ஏங்கண்ணா. இன்னும் 1 ரூபா சேர்த்து போயிருக்கு. 42 ரூபா 65 காசுங்க. ஆனால் இது எத்தனை காய்ங்கண்ணா? நிறைய இருக்குது காய். 3732 காய். 57 ரூபா 85 காசு. நம்மளுதுங்க. அதுதான் நம்மளுதுங்களா அண்ணா? வாங்க, நேற்று அண்ணன் சொன்னார் கோயிலுக்கு வந்து தரமா. 50 ரூபா 90 54 ரூபா 25 காசு. 1200 காய்ங்க. பச்சைக்காய் இது எவ்வளோங்கண்ணா? பச்சைக்காய் 45 ரூபா 65 காசு. 110 காய்ங்க. ரைட். 37 ரூபா 5 காசுங்க. இது 54 35. அது எவ்வளோங்கண்ணா? 55 ரூபா 90 பைசா. 55 ரூபா 90 பைசா. 392 காய். இது 53 ரூபா 5 காசு. 450 காய்ங்க. இதுங்கண்ணா 41 ரூபா 5 பைசா. கொஞ்சம் இளங்காய் ஏங்கண்ணா? 41 ரூபா. இது குடும்பம் எடுத்து கொண்டாண்டாங்க. 43 85. இது 56 ரூபா 25 பைசா. 56 ரூபா 25 பைசா. 54 25. இதுங்க 54 35. 54 ரூபா 35 காசு. 54 ரூபா 35 காசுங்களா? 56 ரூபா 10 காசு. 56 ரூபா 10 காசு. 56 ரூபா 10 காசு. 57 ரூபா 25 பைசா. இதுங்கண்ணா காய் உண்டுனா இருக்குது. 55 90. எவ்வளோங்கண்ணா? 55 90. 55 நம்மளு தானுங்களா? சரி சரிங்க. 56 ரூபா 25 பைசா. 300 காய்ங்கண்ணா. இது 56
56 ரூபா பாஞ்சி காசு. இது 56. இதுவும் 56 பாஞ்சு. எத்தனை காய்ங்கண்ணா இது உண்டுலாம் இருக்குது? 1000 காய். நம்மளும் தானுங்களா? சரி சரி சரி. 50 90. அண்ணா எங்கள் அப்பா கிளாஸ் 47 65 65 50 50 52 90. எத்தனை காய்ங்கண்ணா அது? 200 காய். இதுங்கண்ணா 56 90 1350 காய். 51 அதான் குடும்பம் எடுத்துட்டாங்கன்னா எனக்கு அந்த கொஞ்சம் சேர்த்து போயிருமா? 2 ரூபா சேர்த்து போயிருக்கு. இப்போ எவ்வளோங்க? 40 ரூபா. எவ்வளோங்கண்ணா? 40 ரூபா 65 பைசாவா? ஓகே ஓகே. சரிங்கண்ணா சரி. இது 55 90. 55 90. காய் முரட்டு காயாக இருக்குண்ணா. 40. டேய் சரிங்கண்ணா அது 3/4 கிலோ ஒரு மாட்டம் இருக்குதே. 800 கிராம் வருமா? வருங்கண்ணா வரும். காய் நல்லா செய்வோம். டக்குன்னு போகும் மார்க்கெட்டுக்கு போனால். நல்ல ரேட்டுங்கண்ணா. நல்லா சைஸ் காய். எத்தனை காய்ங்கண்ணா அதில்? 45 ரூபா 70 பைசா. ஆமாம் ரேட் பரவாயில்ல. 55 85. 47 ரூபா 50 பைசா. ஜம்முன்னு ஒன்றா இருக்கிறாங்க. 55 90. இதுவும் 55 90 54 65. 46 ரூபா 70 பைசா. 46 70. 55 ரூபா 90 பைசா. 30 ரூபா 5 பைசா. 50 65. என்னண்ணா? 50 65. 50 ரூபா 65 பைசா. 53 90. இதுங்கண்ணா 51 ரூபா 90 பைசா. 52 உங்களுதாங்கண்ணா? 52 ரூபா 90 பைசா. இதுங்கண்ணா 53 90. 41 90. 41 ரூபா 90 பைசா ஒரு கிலோ. 55ங்கண்ணா 90 பைசா. 55 90. பச்சைக்காய்ங்க 47 80. ரேட் பரவாயில்லைங்கண்ணா. 47 47 90. 47 80. 48 65. 48 65. இது காய் வெயிட்டிங் என்னண்ணா? நல்லா சைஸ் பெருசு. நல்ல சைஸ் பேஸ். 51 ரூபா. 51 ரூபா. 51 ரூபாய்ங்களா? 51. 51. 53 ரூபா. இதுங்கண்ணா? 53 ரூபா 53 ரூபா 55 பைசா. இதுங்க? இது 52 65. வாங்கண்ணா வாங்க. சரிங்கண்ணா 52 ரூபா 65 பைசா. வந்து நல்ல காய்ங்க, லைனுக்கு போகிற காய், நல்ல காய். குடுமி எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. சார் நிறைய விவசாயிகளுக்கு தெரியறது இல்லைங்க. இந்த குடுமி எடுத்து கொண்டு வந்துடுறாங்க. இப்படி கொண்டாட வேண்டாம். இந்த காயெல்லாம் குடுமையோட கொண்டு வரணுங்க. பாருங்க இதுக்குள்ளேயே வந்து நல்லா காஞ்ச காய் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த மாதிரி காஞ்ச காய் இருந்ததுன்னா உங்களுக்கு குடுமி எடுத்து கொண்டாட சொல்கிறாங்க. இந்த மாதிரி பச்சை காய் இருந்ததுன்னா குடுமையோடு கொண்டு வர சொல்கிறாங்க. இந்த குட்டானில் விவசாயி கொண்டாந்துருக்காரு பாருங்க குடுமையோட. அந்த மாதிரிங்க தெரியலையாட்டிருக்கு. விவசாயி குடுமி எடுத்து கொண்டு வந்துட்டாங்க.
இங்கே ஒரு குட்டோன் அதே மாதிரி தானுங்க. குடுமி எடுத்துருக்கு. இங்கே பாருங்க, குடுமி எடுக்காமல் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பச்சை காய், நல்ல காய். நீங்கள் மார்க்கெட் விற்பனை கொண்டு போனாங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு விலை பிடிக்குமுங்க. காய் நல்ல காய்ங்க. இது நம்ம காய்ங்களா? சரிங்க. எத்தனை காய் கொண்டாந்துருக்கீங்க? எத்தனை காய்ங்கண்ணா? 1200. 1200. என்ன ரேட்டுங்கண்ணா? 54 தான் போயிருக்கு. 54 ரூபா. போட்டு எவ்வளோ நாள் ஆச்சுங்கண்ணா? உளுந்து தானா உளுந்த காய் தான். சுத்து மரம் உளுந்தது, தோப்புக்குள் உளுந்தது. என்ன வெட்டலிங்க உளுந்த காய் 54 ரூபாய்ங்க. காய் எத்தனை காய் கொண்டு வந்துருக்கீங்கண்ணா? 262. 262. இப்போ தான் மோமன் கொண்டு வரீங்களாங்கண்ணா? சரிங்கண்ணா. சுத்து மரங்களா தோப்புங்களா? சுத்து மரம். நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறீங்க? ஆமாம். பார்த்து தான் கொண்டு வந்துருக்கிறீங்க. நீங்களும் மட்டை வாங்கி கொண்டாட்டீங்க? ஆமாங்க. சரிங்கண்ணா. தண்ணி வாயுதுங்களா நம்ம ஏரியாவில்? கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுங்க. வாங்கி தண்ணீங்களா நம்மளுது ஊருங்களா? ஊர். எல்பிபி வந்தால் ஓரளவுக்கு தண்ணி ஊருங்களா? ஊருங்க. ஆனால் இல்லை எல்பிபி பாயுதுங்களா? பாயுது. இந்த டர்ன் உங்களுக்குங்களா வந்தால் ஆப்போசிட் வரணும். ஆகலை வரும். ஆனால் வந்தால் வாய்க்கால் வந்தால் வந்துரு ஓரளவுக்கு ஊறக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வாரம் மொதல் வந்துருக்குறீங்க? சரிங்கண்ணா. காய் நீங்களே மட்டும் வாங்கிட்டீங்க? ஆள் விட்டு வாங்கினீங்களா? எவ்வளோ கொடுத்தீங்கண்ணா? காய்க்கு ₹1 ₹1. நான் காய் பெருங்காய் இருக்குங்க. எங்கள் கண்ணு எங்கிறது எத்தனை வருஷம் காய்? எத்தனை வருஷம் மரங்கண்ணா? 5 வருஷம் ஆச்சுங்களா வச்சுங்களா? இந்த மாதிரி வச்சு காய் எத்தனை வருஷம் காய்க்கு வந்தது? 4 வருஷம் வந்துச்சு. 4 வருஷம் வந்துருச்சு. ஒரு குலைக்கு எத்தனை காய் இருக்குதுங்க? இப்போ கம்மிங்க. முதல் ஸ்டார்டிங்கில் 20 காய் 25 காய் இருக்குது. இப்போங்க 8 காய் 15 காய். அவ்வளோதான் வருதுங்களா? அது இடையில கள்ளிப்பூச்சி வந்துங்க. சரிங்க. உதிர்ந்துருது, புறமை உதிர்ந்துருது. ஓ, நோவு உளுந்து உளுந்துருது. மரமே கரையாக போயிடுது. சரிங்க. அந்தளவுக்கு நோவுங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 600 ரூபா வருங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு 600 ரூபா மேலே வருது. 600 ரூபா மேலே வருங்க. ஆவரேஜ் 600 ரூபா கிட்ட வருது. ஆவரேஜ். இந்த காய் வந்து இப்போ 600க்கு மேலே வருங்க. 8/8/2026 சனிக்கிழமைக்குங்க. மொத்த காயின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்ங்க 25,644 காய்ங்க. கிலோ ஒன்றுக்கு அதிகபட்ச விலையாக 59 ரூபா 65 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக 37 ரூபா 15 காசுக்கு போயிருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தேங்காய் சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 53 ரூபா 90 பைசாவுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இதுவரை தேங்காய் பார்த்தோம்ங்க. இப்போ தேங்காய் பருப்பு பார்க்க போகிறோங்க. மொத்தம் எத்தனை மூட்டை வந்துருக்குன்னு போய் பார்க்கலாம். உள்ள வாங்க. பருப்பு எத்தனை மூட்டை கொண்டாந்தீங்கன்னா? பெரிய மூட்டையில் 2, சின்ன மூட்டையில் 4. அது என்ன பெரிய மூட்டை என்ன கணக்குண்ணா? இது என்ன பருப்பு? எல்லாமே நாங்கள் உடைச்சு கழிச்சது. உடைச்சு போட்டு நல்ல பருப்பு போட்டது போக சேன் குவாலிட்டி. சேன் குவாலிட்டி எத்தனை கொண்டாந்தீங்க? செகண்ட் குவாலிட்டி 2. இதில் செகண்ட் குவாலிட்டி 2 பருப்பு கையில் எடுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன ரேட்டுக்கு போட்டிங்கண்ணா? போட்டிங்களா இல்லையா? போடல வச்சுருக்கிறீங்க. இதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி வீட்டில் வச்சுருக்கிறீங்க ஸ்டாக் அது? ஆமாம். ரைட்டு. இது எடுங்க. இது வந்து எல்லாமே அதில் கழிவு. இதில் எல்லாமே கழிவு. ஆமாம். அதில் 5 ஐட்டமாக கழிச்சுக்கிட்டா. இது ஒரு பருப்பையே 5 கழிச்சிருக்கிறீங்க. ஆமாம். இதுக்கு அது அடுத்தது இது. சரிண்ணா. இது என்னது? அடுத்து இந்த பீஸ் கிடக்குது. இது வெட்டில் வரும்ல, இந்த காய் வெட்டும் போது கழிச்சு வருதுல்ல. ஆமாங்கண்ணா. அது பீஸ். சூப்பர். சரிங்கண்ணா. அது இது வந்து நல்ல வறுப்புலயே கழிவாடு வருதுல்ல. நல்ல வலிப்புலயே அந்த சிறுசா உழுவுறது கழிவாடு. கழிவாடு அது வந்து பெருசு கொப்பரை அங்கே வச்சுக்கிட்டு. சரிங்க. இது வந்து இந்த கழிவாடு கொண்டு வந்துட்டோம். சூப்பருங்கண்ணா. அப்புறம் இது வந்து இந்த அலுவலு கடைசி கட்டா. இது இப்படி இது. ஆனா கொண்டாடும் போது இப்படித்தான் கொண்டாட சொல்றாங்க. தரம் பிரிச்சு நீங்க பாருங்க. எத்தனை சார் கொண்டாந்துருக்கீங்க? 5 கொண்டாந்துருக்கீங்க. 5 தரமா கொண்டாந்துருக்கீங்க. பரவாயில்ல. இப்படித்தான் கொண்டாடவே சொல்றாங்க. ஏன்னா அப்பதான் நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நல்ல பருப்புக்குள்ள சேண்ட் குவாலிட்டிக்கு கொண்டு இதை தேட போட்டாலே அப்புறம் அது விலை குறைச்சு தான் எழுதுவாங்க. இந்த மாதிரி தான் கொண்டாட சொல்றாங்க. ரைட். இன்னும் நல்ல பருப்பு எத்தனை வச்சிருக்கீங்க? நல்ல பருப்பு முதல்ல ஒரு 5,000 காய் உடைச்சோம். சரிங்கண்ணா. இப்போ ஒரு 14,000 காய் உடைச்சிருக்கோம். ஓ, நீங்களே போட்டு உடைச்சுக்கிறீங்க? ஆமா. பருப்பு இந்த ஒரு நாள் 2 நாள் காய் போடுவீங்களா? 5 நாள் போடும். 5 நாள் இல்ல, தொட்டிலிருந்து எடுக்கல ஒரு நாள் இன்னைக்கு வச்சுட்டு நாளைக்கு எடுத்துக்கலாம். உடைச்சு போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கும். போட்டு அப்புறம் எடுத்து பருப்பு எடுத்துக்கிறது. அப்புறம் 4 நாள் காய போடுறது. 4 நாள் 5 நாள் சொல்ல முடியாது, வெயில் பொறுத்து. சரிங்கண்ணா. இப்போ நம்ம போட்டு எத்தனை நாள் பருப்பு எடுத்து எத்தனை நாள் ஆச்சு? பருப்பு ஒரு நேற்று வாரமே முடிச்சுட்டலாம். நான் வந்து காய் வந்து 16 ரூபாய்க்கு கேட்டுது ஒரு காய். எப்போ எத்தனை மாதத்துக்கு முன்னாடிங்கண்ணா? 4 மாதம். 4 மாதத்துக்கு முன்னாடி. அதில் வந்து 16 கேட்டதை 15,000 காய் உடைச்சோம். சரிங்க. அடுத்ததாக வந்து அதே 17 வரைக்கும் வந்து அவ்வளோதான்.
நான் நேற்று உடைச்சது, தொட்டி விற்றது, மட்டை வாங்கினது கொடுத்தது, மட்டை விற்றது எல்லாம் போக வந்து எனக்கு காய் 16 ரேட் போட்டு கணக்கு போட்டால் பருப்பு வந்து 130 அசல் வருது. சரிங்கண்ணா. நல்ல பருப்பு 130 அசல் வருது. இப்போ வந்து 170 ரூபாய்க்கு விற்கிது. 130 ரூபா அசல் வருது. 165 வைங்களா, 35 ரூபா மேலே நிற்குது, கிலோவுக்கு நிற்குது இன்னைக்கு ரேட்டுக்கு. இன்னும் ஏறலாம் இறங்கலாம், ஏறினாலும் நல்ல லாபம் தான். ஆனால் மட்டை வாங்குறதுக்கு நீங்கள் அங்கே நம்ம ஊரில் எவ்வளோ கொடுத்தீங்க? 1 ரூபா தான் நான் கொடுத்தேன். 1 ரூபா. மட்டை எவ்வளோ விற்றீங்க? 1.70. ஒரு மட்டை 1.70. தேங்காய் தொட்டி கிலோ வந்து முதல் ஐட்டு வந்து 29 கொடுத்தேன் கிலோ. சரிங்க. இப்போ 2வது ஐட்டு 31 இப்போ 31 கொடுத்துருக்குறீங்க. இப்போ எல்லாமே காசு பண்ணியாச்சு இல்லைங்களா? ஊட்டாள் இருக்காடி. பருப்பு வந்து இது மாதிரி பருப்பு வந்து முதல்ல ஒரு 27,000 ரூபாய் ஆச்சு. 27,000 ரூபா. அந்த 15,000 காய்க்கு அந்த செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி எல்லாம் சேர்ந்து தனியாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வச்சுட்டு மீதி கொண்டாந்து போட்டீங்க. இதே மாதிரி 4 ஐட்டமா. இப்போ இதில் வந்து இந்த ஐட்டத்தை கொண்டாந்துருக்குறோம். அருமையான ஐடியா. எல்லாமே வந்து எனக்கு பருப்பு அசல் 130 நிற்கிது. எல்லாம் உடச்சி போட முடி 130 நிற்கிது. 16 ரூபாய்க்கு கேட்டதுனால. 16 ரூபா கணக்கு போட்டால் 130 ரூபாய்க்கு நிற்கிது. இன்னைக்கு ரேட் நல்ல ரேட்டுக்கு போகுது இல்லையாங்கண்ணா? அது அப்புறம் நாம் சொல்ல முடியாதல்ல, அது ரேட்டு வேறு இறங்கு. இப்போ இன்னைக்கு வந்து நீ காய் போய் உழுவுதில்ல, 1000 காய் உழுது எடுத்து போட்டுருக்குறோம். சரிங்கண்ணா. நீ உழுது ஒரு காய் போடுறீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆயிரும். 60 நாள் ஆயிரும். ஒரு 70 நாள் மாவு இப்போல்லாம் 60 நாள் போடணும். உழுவுது தோப்பாங்கண்ணா? ஆமாம், தோப்பு. எத்தனை ஏக்கரை வச்சுருக்கிறீங்க? தோப்பு 4 ஏக்கரா ஒன்று, சுத்துக்கால் ஒரு 100 மரம். ஓ சரி. 4 ஏக்கரால் எவ்வளோ மரம் இருக்குதுங்க சுமார்? 4 ஏக்கராவில் கிட்டத்தட்ட ஒரு 320 மரம். எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்றீங்க? நடநீரா இல்லை சொட்டு நீரா? சொட்டு நீர். அது 1 நாள் விட்டு 1 நாள் விட்டுருவீங்க. என்ன மாதிரி உரம் கொடுக்குறீங்க? உரம் வந்து நாங்கள் ஒரு தடவை 2 தடவை கோழி குப்பை கொடுத்தோம். சரிங்கண்ணா. அப்புறம் குப்பையும் கொடுப்போம். மரத்தை சுற்றி போடுறதா பறிச்சு போடுறீங்களா? சுற்றியும் போட்டுறது. அப்படி சுற்றி போட்டுவிட்றது. சோத்துப்பு கலந்து போடுறது. சோத்துப்பு கலந்து லோட கொண்டாந்து தோப்புக்குள்ள இறக்கி அப்படி போட்டுவிட்றது. ஒரு மூட்டைக்கு 2 கிலோ, ஒரு மரத்துக்கு 2 கிலோ சோத்துப்பு. போன தேங்காய் வெட்டுக்கு அதுக்கு முந்தின தேங்காய் வெட்டுக்கு விட இப்போ காய் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? அப்படியே இருக்குதா? காய் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு. வச்சது வந்து 2 வெட்டுக்கு முன்னாடியே வச்சா. சரிங்கண்ணா. அதுலேருந்து ஓரளவுக்கு கூடி காய் கூடி இருக்குதுங்க. கூடி இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ தகவலுக்கு நன்றிங்கண்ணா. நன்றி. தேங்காய் பருப்புங்க மொத்தம் 65 மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்திருந்தாங்க. கிலோ ஒன்றுக்கு அதிகபட்சமாக 163 ரூபா 45 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக ஒரு கிலோ 123 ரூபா 45 காசுக்கு விற்பனையாக இருக்குதுங்க. சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா 160 ரூபா 45 காசுங்க ஒரு கிலோ தேங்காய் பருப்புங்க. நீங்கள் தேங்காய் பருப்பு கொண்டு வரணும். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையில் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ளே கொண்டுட்டு வந்துடுங்க. வரும்போது மறக்காமல் பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஆதார் ஜெராக்ஸுங்க. முத்தூர் பஸ் நிறுத்தத்துலேருந்து, அதாவது முத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க முத்தூர் சந்தைக்கு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குதுங்க இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடமுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.